அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கக்கூடிய நாளாகும் இது. இத்தகையோருக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்கள் உண்டு. சுவனங்களில் பல வகை இருக்கு. கீழே ஆறு ஓடிட்டு இருக்கிற சுவனம்ங்கிறது தனி. பள்ளிப்பாளையத்துலேயும் ஆறு இருக்குது, புரியுதா? பெருமாள் மலையிலையும் ஆறு இருக்குது. அங்கே ஓடுற ஆறு வேற, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறது வேற. அது அது அதில் குளிக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி அந்த ஃபால்ஸு அதெல்லாம் சேர்ந்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆறு. அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இதுதான் லைஃப் செட்டில், ஒன் டைம் செட்டில். அல்லாஹ் அவர்களை பற்றி திருப்தி கொண்டான். இந்த மாதிரி உண்மை பேசுனாங்க பாரு, அவங்க திருப்தி கொண்டாங்க. அவர்கள் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை என்ன இருக்குது? வ ரஸி அல்லாஹு அன்ஹும் வ ரஸூ அன்ஹு. அப்போ ரஸி அல்லாஹு அன்ஹுங்கிறது வெறும் சஹாபாக்களுடைய பட்டப்பெயர் கிடையாது. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த பேர் தான், ரஸி அல்லாஹு அன்ஹு. அவர்களும் அல்லாவை பற்றி திருப்தி கொண்டார்கள். இதுவே மாபெரும் வெற்றியாகும். இதுக்கு நிகரான வெற்றி எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? பாரதி ராஜா அவ்வளோ பெரிய டைரக்டரு, பையன் செத்து போயிட்டாரு, ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல. ஹீரோவாக்க பார்த்தாரு, பாடகராக பார்த்தாரு, டைரக்டராக பார்த்தாரு, போயிடுச்சு உலகம். என்ன இருக்கு? இப்போது சகோதரர் ஒருத்தர் தாரிக்குன்னு சொல்லிட்டு அவர் செத்தார். அவர் கிறிஸ்தவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், அருமையான பைபிள் பிரச்சாரகர். என்கிட்ட ஃபோன்லேயும் பேசினார். ஒரு நாள் நேரில் சந்தித்து பேசலாம் அப்படின்னாரு. என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவர் ரொம்ப இதானார், சந்தோஷப்பட்டார். பார்த்து பேசலன்னாரு. இந்த ரமலானில் மூத்தாயிட்டார். சரியா, வயசுலாம் கம்மி தான், போயிட்டே இருக்கான், வரவங்க வந்துகிட்டே இருக்காங்க, போகிறவங்க போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் வெற்றி, இதுதான் நிலையானது. புரியுதா? உழைக்காமல் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்காது. இங்கே எந்த வரலாறு எடுத்து பாரு, சஹாபாக்கள் அவங்க பெண்டு நிமிந்துருங்கண்ணா. சஹாபாக்கள் என்ன நினச்சிங்க? 39 போர்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியடில் மட்டும் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து 39 போர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீரியடில். அதுக்கப்புறம் அதை விட பெருசு. கப்பல்லாம் பார்த்ததே கிடையாது, கப்பலில் போய் சண்டை போடுறாங்க. ரசூலா சிரிக்கிறாங்க. என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்குறேன், கப்பலில் போகிறாங்க அவங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஒத்த பேரிச்ச பழத்தை வச்சு சூப்பிட்டு இருக்கிறோம். ஒரு ஒட்டகத்தில் வந்து 6 பேர் மாறி மாறி சவாரி பண்ணிட்டுருக்கோம். கப்பலில் போகிறாங்க. இந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாங்க. பயங்கர சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உஸ்மான் காலத்தில் அந்த கப்பல் படை போச்சு. கப்பல் படை அந்த காலத்தில் நேவி, எங்கள் அமெரிக்கனு சூப்பர் பவர் தான் வச்சுருக்கு நேவி. ஒரு போர்னா என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு சஹாபி பெண்மணிகள் குழந்தைகள் எத்தனை தெரியுமா? ஃபாத்திமா எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? ஹசன் ஹுசேன் தான் தெரியும். 5 குழந்தைகள் ஃபாத்திமா, 5ஓ 6ஓ வர மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் 10, 7, 8, 9, 5 எல்லா குழந்தை, அத்தனை குழந்தைய வச்சுட்டு போருக்கும் போவாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு போகணும். 3 இருட்டில் தான் எந்திரிச்சு போவாங்க. போரில் கொண்டு போகிற இடத்துல வீட்டிலேருந்து நீங்கள் கொண்டு போகிற சாப்பாடு, அந்த சாப்பாடு தான் கடைசி வரைக்கும். வழியெல்லாம் சமைக்கிறதுக்கெல்லாம் கேப் கிடச்சாச்சு, கிடைக்காம போச்சு. காஞ்ச ரொட்டி சுருட்டி வச்சுக்கணும். கடைசி ஆக 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 ரசூலா கேட்பாங்க, என்ன வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் 4 துண்டு 2 துண்டு எல்லாத்தையும் கொண்டாங்க, ஒரு இடத்துல போடுங்க. எல்லாட்ட பரக்கத் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இதில் பரக்கத் செய். மூடி வச்சுட்டு எடுத்துக்கங்கம்பாங்க. ஒவ்வொருத்தராக அள்ளுங்கம்பாங்க. அள்ளி 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 மறுபடியும் பேக் ஃபுல் பண்ணுவாங்க. இப்படி நடக்கும். கஷ்டம். உண்மை பேசுறதுங்கிறது, உண்மையாளர்கள் அப்படின்னா சும்மா கிடையாது.